ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இல்லைங்க, தைக்கிறது வாங்கிட்டு வந்துருக்குறேங்களா. நான் காலையில் தைச்சதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் தைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. சரி, அதை உங்களுக்கு காமிக்கலான்தாங்க. இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, பூரா கப்பு ஜாயின்னுன்றது வந்திருக்குதுங்க நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. சோல்ட்ரு வைக்கிறதே தான் வருங்க. இப்போ தான் வந்திருக்குது. இங்கே பாருங்க, 3 கலருங்க. காட்டன் துணியில் வந்திருக்குதுங்க இந்த தடவை. இல்லைன்னா இங்கே பனியன் துணி தாங்க வரும். இப்போ தாங்க காட்டனில் வந்துருக்குது. வருங்க, காட்டனும் வரும். ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுன்னு வைங்களேன். இங்கே பாருங்க, அந்த பூவைங்க நாங்கள்லாம் வச்சு தைப்பேங்க எப்பவுமே. இப்போ பாருங்களேன், புதுசாக வந்திருக்குது பூவு. இந்த மாதிரி பூவெல்லாம் நாங்கள் வச்சு தைச்சதே இல்லைங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பூவை. சரிங்க, நான் பசங்க வந்தோடனே தைக்கிறத வீடியோ எடுத்து போடுறேங்க. வாங்க, கப்பு ஜாயின்னுன்றது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இது தனியாக இருக்குதுங்க. இதை மறுபடியும் வச்சு தைக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குதுல்லங்க, இதில் பாருங்க, இப்படி கட்டாக இருக்கிறதுல 2 துணியாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்களா, 2 இருக்குது. இதை எடுத்து இங்கே பாருங்க, இப்படி 2 வச்சு தைச்சிக்கிட்டே வருவோங்க. அப்புறம் மற்றது எல்லாமே வந்து எப்படி தைக்கிறதுன்னு நான் ஒவ்வொன்றும் வச்சு காமிக்கிறேங்க. அடுத்து ஜாயிண்ட் பண்ணிட்டேங்க. நம்ம பாருங்க, பூவெல்லாம் தனித்தனியாக வெட்டிட்டேங்க. பாருங்க, பூவு வச்சு தைக்கலாங்களா. அந்த இடத்துல சென்டரில் அப்படி வச்சு தைக்குவாங்க. ஒரு சைடாக தைச்சதை மடக்கிட்டு சென்டரில் வச்சு இப்படி வச்சு தைக்கணுங்க பூவை. அது ஒரு கையில் தைச்சிக்கிட்டே எடுக்கணுன்னா முடியாதுங்க. எனக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பசங்க வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொன்னோம்னா அவங்க எங்கேங்க கேட்குறாங்க. வந்தோடனே உனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறியாம்மா, எனக்கு சலுப்பாக இருக்குதும்மா, போமா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தாங்க எல்லா பீஸ்க்கு பூ வச்சு தைச்சிருக்கிறேங்க. நான் அடுத்து தைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பூ வச்சு வெட்டி வச்சுருக்குறேங்க நான். இது மாதிரி பாருங்க, இதுதாங்க. இதை 2ஐயும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணுங்க. இந்த சைடு இப்படி வருது இல்லைங்க, இப்படி வருது இல்லைங்க. இந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்கிறத வைக்கணுங்க. இப்படி ஒட்டி வைக்கணுங்க. ஒட்டி வச்சுட்டு ஜாயின் பண்ணணுங்க. நல்லா அப்படி தைக்கணுங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு தைக்கிறதுனால என்னால் முடியலைங்க. சரி, ஒரு பீஸ் தானே நம்ம தைச்சி இந்தாருங்க. இந்த இப்படி வருது இல்லைங்க, இந்த சைடு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கிறத எடுத்து இப்படி வைக்கணுங்க. இப்படி வச்சு அவ்வளோதாங்க, நூலும் வந்து போச்சு. இங்கே பாருங்க, அது மாதிரி தாங்க வச்சு தைச்சிருக்கிறா. இங்கே பாருங்க, பாருங்க. உடனே இது கம்பெனியில் கொண்டு போய் லைனிங் அடித்து தருவாங்க. அதுக்கப்புறம் சைடு வைக்கிற வேலை இருக்குங்க. அது வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருங்க. எப்படிங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம தைக்கிறது முடியலைங்க உண்மையாக. பாருங்க, தைச்சி முடிச்சோன்னே இப்படி இருக்குது. இது ஒன்று கம்பெனியில் கொண்டு போய் இதுக்கு சுற்றி வர லைனிங் அடிப்பாங்க. அடிச்சுட்டு வந்தோடனேயுமே நம்ம இந்த இடத்துல சைடு வச்சு ஜாயிண்ட் பண்ணோம்னா நம்ம வேலை முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் கம்பெனியில் அவங்களுக்கு வேலை இருக்குங்க. பேட்லாக்கு இதெல்லாம் லைனிங்கு பேட்லாக்கெல்லாம் இருக்குங்க. சரிங்க, சைடு வைக்கும்போது நான் காமிக்கிறேங்க. லைனிங் அடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு சரி வரட்டுன்னு வீடியோவையே எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனால் அதை நிறுத்தி வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, மாதனே தெரியுதுங்க. கேமரா என்னன்னே தெரியலைங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க தைச்சிட்டு வந்திருக்குதாங்க கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணி கொடுத்தது. அப்புறம் இங்கே பாருங்க, இது தாங்க சைடு பேக் சைடு வர்றதுங்க. பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தளவுங்க, இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நேற்று வீட்டில் தாங்க பெரியவ எல்லாம் இருந்தாங்க, வீடியோ எடுத்து கொடுன்னு எங்கேங்க எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சு இங்கே பாருங்க. அடுத்தது வந்து இப்படி திருப்பி வைக்கணுங்க. வச்சு இந்த பீஸையே இப்படி திருப்பி அதே மாதிரி தாங்க பாருங்க. இப்படி ஒன்றா வச்சு லேபிள் இருக்குது சைஸ் லேபிள் இப்படி வச்சு நூல் அங்குதுங்க மிஷினு. என்னங்க பண்ணுறது, நூல் அந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. யாருங்க இந்த மாதிரி தைச்சி கொடுத்துட்டு இதோட நம்ம வேலை முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் கம்பெனியில் போய் பேட்லாக்கு லைனிங்கு இன்னிமே இதுக்குமே வந்து இதே மாதிரி அடிப்பாங்க. இந்த பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு இதை அடித்து அதுக்கப்புறம் வெட்டி இதை சுற்றி வர இங்கே வருங்க. இங்கெல்லாம் மேலே போல்டிங்குன்னு நினைக்கிறேங்க, அந்த மிஷினில் இப்படி தைப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே டவர் வச்சு அடித்து கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து ஷோல்ட்ரு வச்சு கொடுக்கணுங்க. இவ்வளோதாங்க வேலை.